கடகராசினர். இப்ப நம்ம ரிஷப ராசினர் சொல்ற மாரி தான் இந்த ஒரு வருஷம் பொறுத்த வரைக்கும் கடகராசினருக்கு ஒண்டர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்ற மாரியான விஷயமா சொல்லலாம். கடகத்துல வந்து அவருடைய உச்ச வீடான கடகத்துக்கு வரார் குரு அப்படின்ற மாரியான விஷயமா நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம வந்து செகண்ட் ஆஃப் தான் அந்த மாரியான விஷயமா பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓவராலாவே அவங்க பீரியட் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மென்ட் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். பட் இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாரி சொன்னோம்னா, அது அந்த மாரி இம்ப்ரூவ்மென்ட் வந்து அவங்க செல்ஃபா இம்ப்ரூவ்மென்ட் இல்லாதவங்க இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நாங்க வந்து காலங்காலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா அப்படி இல்ல. இது ஒவ்வொரு சுயஜாதகத்துக்கு மாறுபடும். பட் அப்படியே இருந்தாலுமே கூட ஓவராலா இந்த ஒரு சூழ்நிலையே இல்லாம இருந்திருந்தா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத அவங்க பார்க்கணும். அவங்களோட ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் ம். எப்படி இருந்தாங்க. அதுல வந்து அவங்க கொஞ்சம் உடல் ரீதியாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். மன ரீதியாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஸோ அதெல்லாமே அவர்களுக்கு முடிஞ்சு விடிவுக்கு வந்தாச்சு. சில பேர் அந்த ஒரு தூக்கத்திலேருந்து இன்னும் எழுந்திருக்கல. அந்த ஒரு அது அது அப்படிதான் அந்த அ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து சனி குடுப்பார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கே கொஞ்சம் தெளியறதுக்கு ம். கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அது அவங்க தெளிஞ்சாச்சு. அவங்க வந்து பயந்துக்க வேண்டாம். தெளிய வச்சு அடிக்கிறாங்கன்னு. அப்படி இல்ல. அது வந்து அவங்க நல்லாவே தெளிஞ்சாச்சு. நல்ல ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது அப்படின்ற மாரி சொல்லலாம். அ மத்தபடி வந்து பார்த்தோம்னா, இந்த அ குடும்பத்திலே நடக்க வேண்டிய ரொம்ப நாளா திருமணம் ஆகாமல் இருக்கிறது. பணவரவு வந்து அதிகமாக வரணும்னு நெனச்சுட்டு நம்ம வந்து வீடு, ம். வாகனங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நெனைச்சிருக்கவங்க. அது எல்லாமே அவர்களுக்கு சாத்தியப்படக்கூடியதா இருக்கும். நெறைய தங்கம் சேர்ப்பார்கள் அப்படின்ற மாரியான விஷயமா சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, அ நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெறைய நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு இந்த ஒரு வருடத்திலே கடகராசினருக்கு நம்ம அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். நெறைய சொல்லலாம். அந்த மாரியான விஷயமாக. அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ வந்து குறிப்பிட்டு ஒரு 4, 5 மாதங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஆ ம். கடகராசி இந்த ஒரு வருஷத்துல ஒரு 4, 5 மாதங்கள் அவர்களுக்கு சிலருக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்ற டைம்ல மட்டும் அவர்கள் வந்து அந்த சனி பகவானுக்கு 8 விளக்குகள் ஏற்றி வருவது, கோயில்களுக்கு போய் 8 விளக்குகள் ஏற்றி வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அந்த 8 விளக்கு ஏத்தும்போது அவர்கள் தூய நல்லெண்ணெய், அவங்க வீட்ல சமைக்கக்கூடிய மாரியான இருக்கக்கூடிய நல்லெண்ணெய், ப்ளூ கலர் திரி போட்டு ஏத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். சனி பகவான் சன்னதி இருந்தால், அந்த சனி பகவான் சன்னதியிலே வந்து அவங்க வந்து வழிபட்டுட்டு, அந்த ஒரு 8 விளக்குகள் அங்கேயோ, அல்லது வந்து அந்த நியர்பை பிளேஸஸ்லயோ எந்த இடமா இருந்தாலும் மேற்கு ஸ்தானத்திலே ஏற்றி வைப்பது. ம். மேற்கில் இருந்து அது கிழக்கை பார்க்க வேண்டும். அது மாதிரியான ஒரு ஸ்தானமாக ஏற்றி வைப்பது, பலனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தர செய்யும். அது பண்ணிட்டு அவங்க நேரா வந்து விநாயகரை தரிசித்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போற மாதிரியா இருக்கும்.